என்னாகும்? இவன் அக்கப்பூர் தாங்க முடியலடா, எதுலயாவது பொறிட்டு வந்துடுறேன். எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தில் சுந்தரி ஒருத்தி காளையார் கோயில் தமிழன் பேக் ஒர்க்ஸ் சார்பாக ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய காளையார் கோயில் தமிழன் பேக் ஒர்க்ஸ் அன்பு உறவுகளுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கம். ஏன் அப்படி ஓதுவாயி? கண்ணுல பாழ மூத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா எம்கேஆர் நெஞ்சில பால வார்த்ததன்னு சொல்லம்மா. கண்ணுல பாழ மூத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததன்னு சொல்லம்மா. எள்ளு மேரா திகாவோ சல்லு மாறா தாளாவோ மீரு மெலு மெலு தாகுடு. இது என்ன பாட்டுல? ஏதாவது புரியுதா? வாங்கி பாடுறியாடா என் கம்மா கண்ட. இல்லண்ணே நீ துளுசாகுதுன்னு நீங்க பாட்டு இல்லை, இது என்ன பாட்டுன்னு தொடாம பேசுங்க. நான் தொட்ட நெஞ்சு புண்ணாகுமே உன்மேனி என்னாகுமோ 1 10 100 200 220 இன்னும் ஒரு வருஷம் 340 400 ரவுண்ட் 500. எதுக்கு 500? வருஷத்துக்கா? சத்திய பிரியா சொல்லுங்க. உன் ஜட்டியை கழட்டி போடுறியா? நான் போட போறீங்களா? நீங்க கழட்டி மறுபடியும் லாண்ட்ரிக்கு போடலாம். ஏழையே பாருங்க, பொம்பளை பிள்ளை ஆடுதே பார்த்து ஓரமா ஒதுங்கி போடலாம குறுக்க வந்து பாட்டு பாடி இருக்கீங்களா? யாருங்க நீங்க? பொம்பளை பிள்ளைக்கு ஆடுனா கவக்கம்ப முட்டு கொடு. எனக்கு ஆரம்பத்தை கேட்கல. நான் ஆடும்போது உங்களுக்கு இங்க என்ன வேலை கேட்கிறான்னு நான் இங்க வந்து பிக்சர் ரெடி பண்ணி வந்தேன். என்ன வந்தியா? பிக்சர் ரெடி பண்ணிட்டே ரெடி பண்ண வந்தாரு. வந்த வழியா வெரி வெரி டேஞ்சர் மேன் சங்கக்காரன். சொந்த வழியா கேக்குறேன் கேக்குறான். இங்க என்ன வேலை உங்களுக்கு கேக்குறான்னு. நான் டோனி அந்த உட்கார்ந்து கேமரா நடந்துங்க. அவரா? வீரேந்திர சேவா அத்தாடி கைப்பு பேட் இருக்கா? ஒரு யார் தெரியுமா? அவர் யாரு? சர்வோ மயிர். என்ன ஓ மூஞ்சி என்ன விளக்கன மாதிரியே இருக்கு பக்காளி. நல்லா பாருங்க. வேணா அப்படி தொட்டு தடவிக்கல. சத்திய பிரியா சொல்லுங்க அண்ணே. இருக்க இளைஞரை பூரா நீ அப்படியே மயக்கறான் பாக்குறியா? யாரு? ஓ மயக்கத்தை பண்றதுக்கு தான் மயக்க மருந்து சாப்பிட்டு வந்திருக்கான். யார்? நீங்க தானே? நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஒண்ணும் பேச்ச வந்து பாடுங்க. நீங்க என்கிட்ட பழம் பேசவே கூடாது. பெரும்பாலும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அப்படி ஜென்டிலா இருக்கீங்களா நீங்க? உங்களை நான் மதிக்கிறேன். நானுமே ஆண்கள்ட்ட வந்து அளவா தான் பேசுவேன். ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்து உன் பேக்க தூக்கிக்கிட்டு பேக்கையும் தூக்கிக்கிட்டு உன் பேக்கையும் ஜமதுக்கிட்டு நாடகம் நடிக்க வர்ற பாத்தியா? நீ தான் பெரிய ஆள். நாங்கள் அப்படி கிடையாது. தூர் கட்டையில் ஒன்று கடிச்சு கட்டையை பேத்துறோம். என்ன வழியா வந்து கட்டையை உட்காந்துருக்கீங்களா? இங்க காரணம் கட்டையை கொடுக்க வந்திருக்கீங்களா நீங்க? லிக் அவுட் அந்த ஊத்து அந்த கடப்பாரே அந்தலாம் ஊத்து கிளம்புமா கிளம்பாதா? பாரு என் சிங்கம் பூரா சிரிக்கிறான். பூராமே நீக்குறோ சப்ஸ்கிரைபர். ரொம்ப சிரமம் தான் இப்ப இந்த நாட்டுல பாத்துக்கங்க. பொம்பளை இங்க நாடு கடத்த வேண்டியதான். ஆம்பளை நாங்க தைரியமா வீரமா எங்க வேணா இருப்போம். பெண்கள் நாங்களும் வீரமா தைரியமா எங்க வேணாலும் போவோம். போக முடியாது. போவோன்ற எங்க போவேன்? எங்க வேணாலும் போவேன். நீங்க போறடா எல்லா இடத்துக்கும். மெஞ்சு போனா 100 நாள் வேலைக்கு போவேன். ஏங்க அந்த அரசாங்க வேலைக்கு என்ன குறைச்சல? ஆம்பளை அப்படி கிடையாது. வேற 100 கிராம் சரக்கு போட்டானா ஒன்னு நூக்குறோ லைன்ல சுத்தி அடிப்பேன். நீங்க என்ன சுத்தி அடிச்சா நான் உங்களுக்கு சுத்தி விரட்டி அடிப்பேன். சுத்தி வந்தீங்க சுண்ணாம்பு தடவை வச்சீங்க. வாயில வச்சு தடவை சுண்ணாம்பு பாத்துங்க. ஏய் நன்றி. ஏனா கிளம்பு. ரேவடி சக்கார்த்தி மாலா தரப்பு. யாரு ரவுடின்றாடி முத? வெளிய குடிச்சுடி ஆனவத. பாத்து பேசனேன்ட்ட. சொல்லுங்க. நான் வந்து வர டீசன்ட்டா போறேன். ஓ நானே அப்படித்தான். ஏன் பூவும் பண்ணு ஒண்ணா? பூவை கசக்குனா மலராக இருக்காது. ஓ கசக்குனா என்ன ஆகும்? இவன் அக்கப்பூர் தாங்க முடியலடா, எதுலயாவது பொறிட்டு வந்துடுறேன். எனக்கு தான் கொட்டையை தீபத்தட்டு வர சாமியை கும்பிடுங்க. நம்ம இருக்கா கொளுத்திக்கிட்டு வராரு. என் நாடகத்துக்கு வந்து அவங்க அப்பனுக்கு தவசம் வைக்கும். ஆஹா எவ்வளோ ஒரு பக்தி.
கிச்சு கிச்சு தாம்பாளம் கியா கியா தாம்பாளம் எப்பத்தான் உனக்கு கல்யாணம் கிச்சு கிச்சு தாம்பாளம் கியா கியா தாம்பாளம். அதோட சிவசமாதி அடைஞ்சிருவிய. அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்க உங்களுக்கு மாட்டேங்குது. இருக்காத நீங்க அவன் மேல நோங்குறீங்களா? நாங்களங்க ஒரு பிரியம். எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். ஐயோ நேத்து இந்த பாடியை எரிச்சேன். பாடி எரிச்சியலா? மழை வந்துருச்சு, அந்த தண்ணியை நனைஞ்சு வந்ததே மிச்சம். ஐயோ எரிஞ்ச பாடியா அது? இவன் மூஞ்சியை பாருங்கத்தா, பொம்பளை ஆளுகள்லாம் பார்த்துட்டு போய் மாசமா இருக்க பிள்ளைய போய் பிள்ளை பார்த்தீங்கன்னா ரெட்டை பிள்ளை வரும். என் மூஞ்சி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்ப எனக்கு பிறக்குமா ரெட்ட புள்ள? கரு நட்டுவா களி மாதிரி போடா நீ போடா. அடிச்சுக்காதியா, தொழில பொறுமை தானே முக்கியம். நீங்க இது பண்ணுங்க. நம்ம பொறுமையா பண்ணுவோம், அப்புறம் அவர் பாப்பாரு. பொறுமையா பண்ணா நல்லா இருக்குமா? ஆமாங்க, அப்பதான் மனசு நச்சு நிற்கும். ஐயோ அது வேலைக்கு சுத்தப்படாது. வேகமா வந்தா வேக வேகமா செஞ்சீங்கன்னா யாரும் இப்ப கவனிக்க மாட்டாங்கல்ல. என்ன புடைய பட்டி ஓட்டுறியா? சக்கு சக்கு நீ என்னைக்காவது வெதரில் அடிக்க போற உன்னை ஓலப்பாயில சுத்த போறேன். மிஸ்டர் பாடி சார், சொல்லுங்க டாடி. இந்த பிள்ளையை நீனு 100 ஆண்டு காலம் வாழணும். நான் செக்யூரிட்டியா இருக்கேன் கடைசி வரைக்கும். ஏன்னா எல்லா பொம்பளையும் அவனைத்தானே நோங்குறிய. நோங்குறதுக்கு செய்யறாரு. பங்காளி அழகா ஒரு பையன் இருப்பேன், எந்த பிள்ளையும் நோங்காது. இப்படி இருப்பேன் திருக்க கருவாடு மாதிரி. நீங்க இங்க இருங்க, ஆளு பிரகாரம் நினைக்காதீங்க, அவர் நல்லா செய்வார். என்னங்க மாமா? சொல்லுங்க மாமா. நம்ம அன்னைக்கு கூட செஞ்சு செஞ்சு விளையாண்டோம்ல, வேலை ஓடி ஆடி செய்வேன்னு சொல்றாங்க. அன்னைக்கு கூட நம்ம செஞ்சு விளையாண்டோம். சொல்லலையா அவர்கிட்ட நீங்க? சத்யபிரியா சொல்லுங்க. உன் உதட்டோட ஒரு முத்தம் வாங்குவேன் அவன்கிட்ட. நேத்தெல்லாம் கொடுத்தேங்க, இன்னைக்கு ஆளுக இருக்காங்கல்ல. இப்போ கொடுத்தேன்னா உனக்கு எப்படியும் 15 தையல் போடணும். ஏன்? பல்ல பாருவேன், கட்டிங் பிள்ளைற மாதிரி அப்படியே கவ்வும், கவ்வி எடுப்பேன். ஆ? போடா போயிட்டாரு போங்க. அது முண்டைக்கு நீர் கசிவு. நிக்க முடியாத ஒரு இடத்துல குடிச்சு குடிச்சு அங்கிட்டு போய் போவே மாட்டேன். பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் போவே மாட்டேன். நீ என்னடா பண்ணி போடுவ? நீ என்ன பண்ணிடுவ? நீ என்ன பண்ணிடுவ? ஏய் நீ என்னடா பண்ணிடுவ? மாமா இறுக்கி பிடிங்க மாமா, இறுக்கி பிடிங்க மாமா, இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க மாமா. என்ன ஏறி அடிக்கிறிய? போடா. பொசுக்குன்னு போயிடுவார். அவன் தூக்க மாத்திரை போடாம வந்துட்டேன். ஐயோ தூக்க வரிச்சியாது. சும்மா வர்றேன், 370 ரூபா சம்பளத்துக்கு இவன் தானே வர்றேன். இப்படித்தானா? 2 உளுந்த வடை மட்டும் கொடுத்தேன்னா உன் பாவாடையை பூரா துவச்சு போடுவேன். அப்போ 2 ஆப்பம் தரவா அவருக்கு? ஆப்பம் தந்தேன்னா உன் வீட்டுக்குள்ளேயே குழி வண்டி. பணியாரம் பணியாரம் கொடுத்தேன்னா அங்கேயே சிவசமா கருப்படி பணியாரம் தானே இருக்கு நம்மள்ட்ட. அப்பம்மா ஆப்பம் தொலையாப்பம் அப்பா வேணுமா? பணியாரத்தை காட்டு ஊத்திட்டு நானே குத்தி திண்டுக்குறேன். நான் ஊற்றி வைக்கிறேன், நீ கப்பு கப்புன்னு சாப்பிடுங்க மாமா. கப்புன்னு சாப்பிடுறேன். நல்லா அப்புன்னு சாப்பிடுறேன். போங்க, நீங்க இப்படிதான் சொல்றீங்க. சீரான ஏன் செம்பகமே, ஏவட்டு செம்பகமே, செம்பு அகமே, உன் செம்பு அகமே. எந்த கசி தான் உங்களுக்கு என்ன ஆபதா? செம்பு அகலம்ல செம்பு ஒடுக்கமே. என்ன செம்பு அகமே? அகமே பாடுறாரு மாமா. இவன் எதுக்கு உன்னை சொன்னோடனே ரொம்ப ஃபீல் ஆகுறான்? என் மேல ஒரு பிரியம் இருக்குல்ல, தனி பிரியம். கொண்டையே தரணிட்டு எல்லாம் தொண்டையை மூட சொல்லுங்க. உன் சொல்ல எல்லாம் நம்பிட்டேனே, தன்னே நன்னானே தானே நன்னானே. ஓடு தன்னே நன்னானே தானே நன்னானே. சீரானே செண்பகமே செண்பகமே. நான் தாண்டா ஆடணும். நீ எனக்கு யாருங்க ஜோடி இதுல? ஆடுறா. நீ எதுக்கு கூட வர்ற? ஏங்க எனக்கு சோடி யாருங்க இதுல? சோடி நான் தான். இவரு குறுக்கி வர்றாரு. இது வந்து எம்டி சிலிண்டர். ஓரமா போடுங்க, அப்புறம் மாத்திக்கிருவோம். சீரான என் செம்பகமே செம்பகமே. சீரானே செண்பகமே ஏ செண்பகமே. ஏய், 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 ஏய். போதுமா? இது யூடியூப்ல பார்த்துட்டு உன் புரிஞ்சு என்னை வெட்டவா? போதும். அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை, வெட்டப்பட்டார். இவன் இவரை வெட்டின பரவாயில்லையா?
உனக்கு போதுமா? அவர் பயப்படுறாரு மாமா. இன்னைக்கு ஒண்ணு எந்த தடங்களும் சொல்லவே மாட்டேன். அப்படியா? இன்னைக்கு உங்க காட்டுல தான் மழை. அப்படியா? அச்சச்சே என்ன இதுதான் 70 ரூபாய்க்கு பிடிக்க சொன்னா 150 ரூபாய்க்கு பிடிக்கிறேன். அவ்வளவுதான். இருந்தாலும் என்னால நிக்க முடியாதா? புசு புசுன்னு இருக்குடா. ஒன்றும் அப்ப நீ போடா. பண்றா. பட்ட பட்டு காரி பட்ட பட்ட காரி வாழவி கொண்ட காரி அருண்நாதன் டிரைவர் சார்பாக ரூபாய் 201. அருண்நாதன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்டா கெடுதல் பண்ற? ஏன் நான் கட்டி பிடிச்சா உனக்கு வலிக்குதா? என்ன பண்ணிப்புற? பாவம்டாது. கட்டி பிடிக்க வந்தாரு. அவ்வளோதான் அண்ணே. ஏன்னா ஓ நெஞ்சு தாங்காது, ஏற்கனவே கருவி போய் கிடக்கு. போ. இவன் ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தான், என் உடம்பெல்லாம் நச்சுன்னுதான் முத்தமும் தந்தா. ஊரோர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா, என் உடம்பெல்லாம் லட்சணுதான் முத்தமு தந்தா. என்னதான் பண்றேன்னு தெரியல. அப்படின்றா முயற்சி பண்றாரு. முயற்சி பண்றானா? ஆமாங்க. விடியறதுக்குள்ள முடிஞ்சிரும்ல. எப்ப முடிய போகுது? விடியறதுக்குள்ள முடிஞ்சிருமா? பாக்கு வெத்தல மாத்தணும், பார்வதிய ஆர் மாரி பூமி காந்தி நகர் பெரிய பெரிய கண்ணு ஆறு மாரி சார்பாக ரூபாய் 201. இந்த பேப்பர்லாம் எங்கன போய் எடுத்து எழுதுறிய? இது என்னடா செய்தி இப்படி சுருட்டு அட்ட மாதிரி இருக்கு. கம்மா கொள்ளக்கார நான் காத்திருப்பேன் வாடா. ஐயோ மாமா தொடுறாரு மாமா. என்னடா போய் தொட்டு தொட்டு சாமி கும்பிட்டு வர்ற? ஏன்னா கோயில் பிள்ளையார் கோயிலா இருக்கு. நீ என்ன பண்ண போற? பண்ற யாரு நீ? என்ன பணத்தை விட மாட்டியே? அவ வரமாட்டாரான் இடைஞ்சலுக்கு. இல்ல அவ இடைஞ்சலுக்கு ஏதே வருவா. இங்க வேணா ஓரமா போயிருவோமா நம்ம? காட்டுறாணி கொட்டையிலே கொட்டை என்னது? காட்டுறாணி விளம்பரத்துக்கு மன்னிக்கணும். காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கே காவல் செய்ய இருவரை தவிர எவரும் இல்லை. நான் அப்படித்தானே படிச்சேன். நீ சொன்ன மாதிரி நானும் மாமா சொன்னேன். நீ கோட்டை சொல்லல மாமா. அப்புறம் காட்டுறாணி கோட்டையிலேன்னு பாடுனீங்க. அப்படியே பாருன கண்ணு. அது கிட்ட வந்தாரு அவரு. அதுக்காக திட்டுனானா? நீ தப்பா பாடிட்டீங்க. தேரடி வீதியில் தேவடியா வந்து என்ன வீதியில? தெரடி வீதியில் தேவதை வந்தா திருவுலான்னு தெரிஞ்சுக்கோ. டைன் டப்பா டப்பா டைன் டப்பா ஏய் டைன் டப்பா ஏய் டைன் டப்பா. இன்னது போயிருக்குமே. ரொம்ப கண்ணி கட்டினா முய விழுகாது.
சும்மா ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க, 2 விழுந்து கிடக்கும். என்ன பண்ண போறா? அவ்வளோதான். ஆனால் இதோட முறிக்கவா, இங்கிருந்து முறிக்க? முழுசா முறிச்சிருங்களே. இப்போ என்ன வயத்துக்கடா வெண்ணமயனை என் காலை கொஞ்சம் அசந்து தான் என்னை கப்ளிங்க காலி பண்ணியிருப்பேன். Oh my God. வலிக்குதா மாமா? தடை விடவா? வா தடை விட கேளு என்னண்டு தடவை மாமா. தடவுறியா? வலிக்குதா? போய் தைலம் எடுத்துட்டு வர்றியா? ஏன் மாமா, என் கைப்பட்டாலும் சரியாயிரும் மாமா. ஐயோ வாத்தா 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 ஆத்தா 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 வாத்தா 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 ஆத்தா ஆத்தா ஆத்தா. உன்னை முகம் இங்கே வச்சுக்கிட்டே செய்வேன் நான். என் பாவனை சும்மா விடாது. என்ன பண்ண போகுது? ஆ? என்ன பண்ண போகுது? நீ மட்டும் தொடுற, கட்டி பிடிக்கிற, எல்லாம் பண்ற, என்னை மட்டும் கிட்டத்திலே போகல போட்டுற. அவர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்களேன். கட்டி பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகமதி எனக்கு கண்டுபிடிடா. கண்டுபிடிப்பேன். கண்டு முடித்தேன் அந்த இடத்தில் நண்டு நறுக்குன்னு கடிச்சிரும் மாமா. நீ ஏற்கனவே சேச்சிப்பி ஓட்டிருப்பேன் போலயே. கையை விட்டு தொலாவுறாரு. என்ன எப்படி பக்கெட்டை போட்டு ஊர்னி மண்ண அல்றானே அப்படி கப்பி. நிலாக்காயிரு. நேரம் நல்ல நேரம். போதும் அவ்வளோதான் வருது. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. தப்பிச்சுக்கிட்டு இல்லைன்னா நான் இப்ப குடிச்சிருப்பேன். பின்னாடி இருந்துகிட்டு தப்பிச்சுட்டே இல்ல. ₹1 தார ஒரு போச்சா? ஐயோ மாமா என்ன ஆச்சு? முடிச்சுக்கிட்டு திருதுறானே. ஐயோ, ஐயோ இருந்ததும் போச்சே. மூஞ்சியை பாரு. இந்த பிளாஸ்டிக் சாமியை வாங்குறவங்க இப்படித்தான் காலில் நிலச்சி உள்ளே ஓடுவாங்க. எப்படி? இவங்க 2 பேரும் முகத்தை பார்த்தா விளங்குமாடா. தாளகார முகத்தை பார்த்தீங்களா? பார்வை ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து நீ வா கண்ணே. என் அன்பு தம்பியெல்லாம் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. அதனால் நான் முதல்ல உன்னை பார்க்கும்போது என் மனசுவே உன்கிட்ட கொடுத்துட்டேன் தங்கம். ஆமாம் தம்பி ராதா, இது என்ன பழக்கம்? இல்ல இது என்ன பழக்கம்? கைப்பழக்கம் தான். இன்னும் மறக்கலையா கை பழக்கத்தை? கை பிடிச்சிருக்கேன் அந்த பழக்கம். எனக்கு இந்த டாட்டாஸில் பயணம் பண்ணுறது இது ஃபஸ்ட் டைம். உனக்கு மட்டும் பொம்பளை தோக்கு கேக்குதா? பண்ண விடுறா. நான் பண்ண விட மாட்டேன். பண்ண விடுனே ப்ளீஸ். நான் நீ இல்லைன்னா கண்ணே உன் உடம்பு பூரா சொந்த உடம்பு தானா? இல்ல வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்குடா. வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. பண்ண விடுறா. நீ என்னடா பண்ண போற? இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கண்ணே. ஐ லவ் யூ. கண்ணு 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 எத்தனை இடத்த கண்ணு 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 சொல்லுவேன். அடுத்த வார்த்தை தெரியாதாடா?
ஏன் கோவப்படுறாரு? நம்ம காதல் இந்த லட்சணத்திலே இருக்கு. கடுப்பா. ஐ லவ் யூ சத்யபிரியா. அப்படியே நான் எப்படி தெரியுமா காதல்? எப்படி காதல்? சங்கூத ஒருத்தன் வர்றேன். செவ்வரணி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்தக்கட்ட பாடதையா ராதா மனசு. செவ்வரளி தோட்டத்துல செந்துக்கிட்டு பாடுறம்மா இந்த வயசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே தீக்கடைய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்துக்கிட்ட பாடுதையா ராதா மனசு. தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்தக்கட்ட பாடலையா ராதா மனசு. தோட்டத்திலே உன்னை நினைச்சு செந்துக்கட்ட பாடலையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துணிப்பு அடங்கவில்லை. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சே விடுகட்ட பாடலையா இந்த மனசு. இந்த ஒரு ரூபா கிலோ அடக்குவார். அந்த இருட்டுக்குள்ள போக வேண்டியதானே. இந்த பிச்சைக்கார பயலை நம்பி நீ ஒரு பறை தனி முண்டை. அவர் நல்லா அச்சுக்கிறேன்னாரு. காளையார் கோயில் அருண் சார்பாக 100 ரூபாய். பொன்னாங்கால் தர்சன் சார்பாக 50. நான் தான் ஓரமாத்தான் இருக்கேன். எட்டியரந்தல் எஸ் பரத் அதிகரை எம் நாகராஜன் சார்பாக 101. நல்ல இதயத்துக்கு நன்றி. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக எட்டியரந்தல் மு கண்ணப்பன் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய எட்டியரந்தல் மு கண்ணப்பன் குடும்பத்தார்களுக்கும் எம்கேஆர் அன்பாலய நிறுவனர் என்னுடைய சார்பாக நன்றி, வணக்கம். நன்றி. என்கிட்ட எனக்கு ஒரு வாரிசு வந்தா சரி. இங்கே பப்பனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னடைப்பட்டப்படுகிறது. நீ 100 ரூபாய் வாங்கிக்க. இங்கே பப்பனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு எட்டியரந்தல் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடியை ஓத்தி மகிழ்விக்கிறார். ஆரம்பித்துக் கொண்டிருக்க அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த
டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறது கிராமத்தார். இங்கே மிருதங்க கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் கோயில்பட்டி செல்வண்ணே அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள் எட்டியரந்தல் கிராமத்தார் சார்பாக. இங்கே ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டிருக்கின்ற புதுகை ஏகே அருள் அவர்களுக்கு எட்டியரந்தல் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்ச்சி அடைகிறார். இங்கே தாளம் கொண்டிருக்க அன்பு அண்ணன் புதுகை அருகாமையில் பூவரசுக்குடியை சேர்ந்த எஸ் சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 2 தம்பிகள் மேடைக்கு வாங்கப்பா. காடமங்கலம் முருகனும் டான்ஸாக நடிக்க அன்பு சகோதரி புதுகை சத்தியபிரியா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார். அம்பாள் போட்டோகிராபி காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா. யூடியூப் உண்மையிலே உலகம் பூரா அந்த நாடகத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இன்னொன்று வாங்கிட்டு போய் அவன்கிட்ட கொடு. நான் அவன் வீட்டில் இருந்து வர முடியாது, ஒத்தையில் வர பயப்படுது. கொண்டு போ, ஸ்டாண்டை தட்டி விட்டா தெருவில் தெரிவி 2 வாங்கி கோச்சவே அமைப்பு மைசெட்டு கார்த்தி வாங்க போ. நாட்டில் பார்க்கும் பார்வை பரப பார்வையடா ராமகிருஷ்ணன் கொட்டக கீழொரு உலக ராமகிருஷ்ணன் கொட்டக ஈபி மின்வாரிய ஈபி அன்பு உள்ளங்கள் மேடைக்கு வாங்க. போதும் போதும் அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்து வரீங்களா? போதும். எங்களுக்கு எல்லாம் பொன்னாடையை போத்தி எங்களை மகிழ்வி கடையில் ஆற்றிய எட்டியரந்தல் கிராமத்தார்களுக்கு நன்றி. வரேன் விசில் வராம உன் காதலை சொல். காதல் செலவா எட்டியரந்தல் எஸ் பாலமுருகன் சார்பாக 101. கம்மாக்கரையா? ஆம். அந்த கம்மாக்கரை எட்டியரந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறி நீ சின்னாத்தா. அடி கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்களே சின்னாத்தா. சும்மா நின்று பேசினாக்க என்னத்தா ஓம்புட்டு சொத்தழிஞ்சு போயிருமா பொண்ணாத்தா. அந்த கம்மாக்கரை எட்டியரந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறி நீ சின்னாத்தாயே. ஆத்தாப்பே கள்ளி சரி ஆத்தாப்பே சொன்னதை எனக்கு கேட்கல. இந்த ஒரு அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல. அடி ஒண்ணு மட்டும் மறக்க என்னால் முடியல. வாம்புட்டு உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. அந்த கம்மாக்கரை ஓரத்துல கண்ணாத்தா உன்னை கண்டுக்காம பொறிகளே சின்னாத்தா. நம்ம ஒரு சாதிசனம் எல்லாம் என்ன ஏசுது. தின சபக்காடை அடிச்சது போல் பேசுது. அடே சாதிசனம் எல்லாம் என்ன ஏசுது. தின சபக்காடை அடிச்சது போல் பேசுது. அவனாதையா எந்த வாழ்க்கானது என்று ஒன்னாலதான் நல்லா ஆகி போனது. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணத்தா என கண்டுக்காம போய் சின்னாத்தா. வாங்கி வச்ச தாலி ஒண்ணுமா வாங்குது. அந்த அழகு மலையா வாசலில தினையேங்குது. வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது. அது அழகு மலையா வாச
வாசலில தின ஏங்குது கண்மணிய பொழுது சாஞ்சு நேரமாகுது நான் காத்திருந்து காத்திருந்து என் கண்ணு நோகுது அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம பொரிய நீ சின்னத்தா அதப்படைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா மேடைக்கு வரும்படி எட்டியிருந்த கிராமத்தார் சார்பாக அன்புடன் அழைக்கிறார்கள். அதப்படைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா மேடைக்கு வாங்க.